ஹாய் காய்ஸ், நான் தான் ஹேமந்த், நெட்வொர்க் டீமோட லேப் கோஆர்டினேட்டர். ஓகே, நீ நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சிடிபி அண்ட் எல்எல்டிபி. சிடிபினா என்ன, எல்எல்டிபினா என்ன, அவர் எப்படி ஒர்க் ஆவாங்க, அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி எதனால சிடிபி எல்எல்டிபி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா சிடிபினா என்ன, எல்எல்டிபினா என்னன்னு பார்ப்போம். ஓகே, இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் தான் உங்கள் கம்பெனியோட நெட்வொர்க் அட்மின்னு வச்சுக்கோங்க. ஓகே, உங்கள் கம்பெனியில் என்ன பண்ணுறாங்க, ஒரு 3 டிவைஸ் வாங்குறாங்க. 2 சுவிட்சு ஒரு ரவுட்டர் வாங்குறாங்க. அதை கனெக்ட் பண்ணி உங்கள் சர்வர் ரூமில் வச்சிடுறாங்க. உங்கள் சர்வர் ரூம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஆஃபீஸ்லேயே ஒரு 3rd ஃப்ளோரில் இருக்குது. ஓகேவா, நீங்கள் தானே நெட்வொர்க் அட்மின்னு. அந்த ரவுட்டரை ரிமோட் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த ரவுட்டரில் 2 டிவைஸ் கனெக்ட் ஆகிருக்கு, அது மட்டும் தான் தெரியுது. அந்த டிவைஸ் எந்த எந்த போர்ட்டில் கனெக்ட் ஆகிருக்கு, அதே மாதிரி இந்த ரவுட்டரு எந்த போர்ட்டில் சுவிட்சு கூட கனெக்ட் ஆகிருக்காரு அதெல்லாம் தெரியல. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க இந்த டைமில்? சில பேர் என்ன சொல்லுவீங்க, நான் ஸ்ட்ரைட்டாக போய் பார்த்துட்டு வந்துடுவேன், ஃபிசிக்கலாக 3rd ஃப்ளோர் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுவேன்னு சொல்லுவீங்க. சரி, போய் பார்த்துட்டு வரீங்க, கான்ஃபிகரேஷன் பண்ணிடுறீங்க. ஓகே, இப்போ திருப்பி இன்னொரு டிவைஸ் வாங்கி இங்கே வைக்கிறாங்க, திருப்பி அதே மாதிரி கனெக்ட் பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? திருப்பி போய் பார்ப்பீங்களா? ஓகே, இதை தான் இந்த மாதிரி போய் பார்க்க வேண்டாம் அப்படின்னு தான் என்ன பண்ணுறாங்க, ஒரு 2 ப்ரோட்டோகால் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா சிடிபி அண்ட் எல்எல்டிபி. நீங்கள் இந்த ப்ரோட்டோகாலில் எதனா ஒரு ப்ரோட்டோகால் இந்த ரவுட்டரில் எனேபிள் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அவர் என்ன பண்ணுவார், பக்கத்தில் இருக்க டிவைஸ் என்ன டிவைஸு எந்த போர்ட்டில் கனெக்ட் ஆகிருக்கு அதுலேருந்து எல்லாமே இந்த ப்ரோட்டோகால் நம்மளுக்கு ஃபிசிக்கலாக காமிச்சிடுவார். ஓகேவா? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சிடிபினா என்னன்னு பார்த்துருவோம். ஓகே, சிடிபினா என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்கோ டிஸ்கவரி ப்ரோட்டோகால். ஓகேவா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். சிடிபி இஸ் அன் சிஸ்கோ ப்ரிப்பரேட்டரி ப்ரோட்டோகால். அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த சிடிபியை டெவலப் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்கோ தான். ஓகேவா? அது மட்டும் இல்லை, சிஸ்கோ டிவைசஸில் மட்டும்தான் சப்போர்ட் ஆவார். எக்ஸாம்பிளுக்கு சிஸ்கோ ரவுட்டர்ஸு அண்ட் சிஸ்கோ ஸ்விட்சஸ், இதில் மட்டும்தான் இந்த சிடிபி சப்போர்ட் ஆகும். ஓகேவா? மீதி எந்த ரவுட்டர்லேயும் இந்த சிடிபி சப்போர்ட் ஆகும். வேறு வெண்டர் ரவுட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிஸ்கோவில் மட்டும்தான் சிடிபி சப்போர்ட் ஆகும். ஓகே, அடுத்த பாயிண்ட், சிடிபி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஆர் சென்ட் அட் டேட்டா லிங்க் லேயர், ஸோ இட்ஸ் கால்ட் அஸ் லேயர் 2 ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்னன்னா, இப்போ நம்ம என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட்டு இந்த ப்ரோட்டோகால் எனேபிள் பண்ணி விட்டுட்டா இந்த சுவிட்சோட டீட்டெயில்ஸ், இந்த 2 சுவிட்சோட டீட்டெயில்ஸ் ரவுட்டருக்கு வந்துடும் அப்படின்னு பார்த்தோம். அது எப்படி வரும்னா, இவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் இவங்க வந்து ஒரு டேட்டா ஜென்ரேட் பண்ணுவாங்க. சிடிபி அப்படின்னு ஒரு டேட்டா ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஜென்ரேட் பண்ணி இந்த சுவிட்ச் ஜென்ரேட் பண்ணி என்ன பண்ணுவார்னா, அதை அப்படியே ரவுட்டருக்கு சென்ட் பண்ணுவார். ஓகேவா? ரவுட்டரை வாங்கி வச்சுட்டு திருப்பி இந்த ரவுட்டரு சுவிட்சுக்கே சென்ட் பண்ணுவார். அதே மாதிரி இந்த சுவிட்ச் என்ன பண்ணுவாங்க, இதே மாதிரி ஒரு டேட்டா ஜென்ரேட் பண்ணி ரவுட்டருக்கு சென்ட் பண்ணுவாங்க. திருப்பி ரவுட்டரு அதே மாதிரி இங்கே சுவிட்சுக்கு சென்ட் பண்ணுவாங்க. இப்படி ஷேர் பண்ணிக்கும் போது தான் என்ன டிவைஸு எந்த போர்ட்டில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சுவிட்சு இந்த ரவுட்டர் எல்லாமே ஷேர் பண்ணிப்பாங்க. ஓகேவா? அதுதான் எந்த லேயரில் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா லேயர் 2ல் நடக்கும். இந்த லேயர் 2ல் நடக்கும். அதனால தான் இதை என்ன சொல்கிறாங்கன்னா லேயர் 2 ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்த பாயிண்ட், சிஸ்கோ டிவைசஸ் such as router and switches have CDP enabled by default. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா சிஸ்கோ டிவைசஸில் ரவுட்டராக இருந்தாலும் சுவிட்சாக இருந்தாலும் சிடிபி டிஃபால்ட்டாகவே எனேபிளில் தான் இருக்கும். நம்ம கமாண்ட் போட்டு எனேபிள் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்த பாயிண்ட், சிடிபி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஆர் சென்ட் அவுட் எவ்ரி ஆக்டிவ் இன்டர்ஃபேஸ் அட் 60 செகண்ட். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், டேட்டா ஷேர் ஆகுது அப்படின்னு பார்த்தோமா, அது எத்தனை செகண்டுக்கு ஒரு வாட்டி ஷேர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 60 செகண்டுக்கு ஒரு வாட்டி ஷேர் ஆகும். அந்த டேட்டா, அந்த சிடிபி பேக்கெட் சொல்லுவோம்ல, அந்த டேட்டா 60 செகண்டுக்கு ஒரு வாட்டி சென்ட் ஆகும். அடுத்தது ஹோல்ட் ஆன் டைம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போது அந்த ரவுட்டர் என்ன பண்ணுறாரு, அவர் தான் நமக்கு ஃபிசிக்கலாக காமிக்கிறாரு என்னென்ன டிவைஸ் கனெக்ட் ஆகிருக்குன்னு. அவர் என்ன பண்ணுறாரு, ஹோல்ட் ஆன் செகண்ட்ஸ் அப்படின்னா
இத்தனை இந்த 180 செகண்ட்ஸுக்கு அந்த டேட்டா பேஸை அவர் மெயின்டைன் பண்ணுவார் இந்த ரவுட்டரில். அதுதான் அந்த ஹோல்ட் ஆன் டைம் சொல்லியிருக்காங்க. அடுத்தது சிடிபி மல்டிகாஸ்ட் அட்ரஸ். இந்த அட்ரஸ் என்ன அட்ரஸ்னா இதை பேஸ் பண்ணி தான், இந்த அட்ரஸை வச்சு தான் இவங்க அந்த டேட்டாவை ஷேர் பண்ணிக்கிறாங்க. சிடிபி பாக்கெட் அப்படின்னு பார்த்தோம்ல, இந்த லேயர் 2ல ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னு, அது இந்த அட்ரஸை வச்சு தான் ஷேர் பண்ணுவாங்க. அதுதான் இந்த மல்டிகாஸ்ட் அட்ரஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சிடிபி இப்போ பை டிஃபால்ட்டாக எனேபிளில் தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இன்கேஸ் அதை யாராச்சும் டிசேபிள் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, திருப்பி எப்படி அதை எனேபிள் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சிடிபி எனேபிள் பண்ணுற குளோபல் கான்ஃபிகரேஷன் மோடில் எனேபிள் பண்ணுற கமாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிடிபி ரன். அந்த கமாண்ட் போட்டு நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இன்டர்ஃபேஸில் தான் நான் எனேபிள் பண்ணணும், குளோபல் கான்ஃபிகரேஷன் மோடில் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்டர்ஃபேஸில் எனேபிள் பண்ணுற கமாண்டும் இருக்குது. எந்த இன்டர்ஃபேஸோ அந்த இன்டர்ஃபேஸை ஓப்பன் பண்ணிவிட்டு சிடிபி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா, சிடிபின்னு டைப் பண்ணிவிட்டு எனேபிள் இந்த கமாண்ட் போட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகிடும், எந்த இன்டர்ஃபேஸ் வேணுமோ அந்த இன்டர்ஃபேஸில். ஓகே, அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரி கமாண்ட்லாம் போட்டாச்சு, எனேபிள் பண்ணியாச்சு. இப்போ அதை வெரிஃபை பண்ணணும்ல, வெரிஃபை பண்ணுற கமாண்ட் என்னன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ ஷோ சிடிபி நெய்பர் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குது. அதை போட்டு நம்ம செக் பண்ணுவோம் என்னென்ன வருதுன்னு. நான் பேக்கெட் ட்ரேசரில் இந்த ட்ரோப்பரை டிசைன் பண்ணி வச்சுட்டேன். இதில் நம்ம போட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரவுட்டரில் போயிட்டு enable CDP show CDP neighbor. இது காட்டுது பார்த்தீங்களா? என்னென்ன காட்டுது? டிவைஸ் ஐடி, லோக்கல் இன்டர்ஃபேஸு, ஹோல்ட் ஆன் டைமு, கேப்பபிலிட்டி, பிளாட்ஃபார்மு, அப்புறம் போர்ட் ஐடி அப்படின்னு கொஞ்சம் விஷயம் காட்டுது. இது என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். இப்போ இந்த டிவைஸ் ஐடின்னு காட்டுதுல்ல, அது என்னன்னா இந்த ரவுட்டர் கூட என்னென்ன டிவைஸ் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றது தான் இந்த டிவைஸ் ஐடின்னு சொல்லுவாங்க. என்னென்ன டிவைஸ் கனெக்ட் ஆயிருக்கு, 2 சுவிட்ச் கனெக்ட் ஆயிருக்கு, அதுதான் அங்கே காட்டியிருக்காங்க. டிவைஸ் ஐடியில் இங்கே 2 சுவிட்ச் இருக்கா, அதுதான் அங்கே 2 சுவிட்ச் கனெக்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த லோக்கல் இன்டர்ஃபேஸ்ன்றது இந்த ரவுட்டரோட இன்டர்ஃபேஸ். ஓகேவா? இந்த ரவுட்டருக்குன்னு ஒரு 2 இன்டர்ஃபேஸ் இருக்கும்ல, அதுதான் இந்த ஜிகாபைட் 0/0/0, ஜிகாபைட் 0/0/1. இதுதான் இந்த இன்டர்ஃபேஸில் தான் அந்த சுவிட்ச் கனெக்ட் ஆயிருக்கு. அடுத்தது ஹோல்ட் ஆன் டைம். ஹோல்ட் ஆன் டைம் இதில் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 180 செகண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இதில் எவ்வளோ இருக்குன்னா 160, 171, அது அப்படியே கம்மியாகிட்டே வந்துட்டு இருக்கும். கேப்பபிலிட்டினா ஒன்றும் இல்லை, அது என்ன டிவைஸு, ஸ்விட்சு, அதுதான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த பிளாட்ஃபார்ம், என்ன பிளாட்ஃபார்ம்னா அது மாடல் நம்பர், என்ன மாடல் நம்பர், ஒவ்வொரு சுவிட்சுக்கும் ஒவ்வொரு மாடல் நம்பர் இருக்கும், அது என்ன மாடல் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் போர்ட் ஐடி. போர்ட் ஐடினா ஒன்றும் இல்லை, இப்போ ஸ்விட்சில் ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குமா, அந்த இன்டர்ஃபேஸில் கேபிள் கனெக்ட் ஆயிருக்கா, இந்த இன்டர்ஃபேஸ் தான் கொடுத்துருக்காங்க. FA 0/1, இங்கேயும் FA 0/1. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், FA 0/1, கீழேயும் FA 0/1. அவ்வளோதான். அப்புறம் இன்னொரு கமாண்ட் ஒன்று இருக்குது, இன்டர்ஃபேஸில் போயிட்டு என்ன கமாண்ட் பார்த்தோம்? ஓகே, ஷோ சிடிபி நெய்பர் டீடைல்ஸ் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கு, அதையும் போட்டு பார்த்துருவோம். ஷோ சிடிபி நெய்பர் டீடைல்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா டிவைஸ் ஐடி, சுவிட்சு, அப்புறம் என்ன பிளாட்ஃபார்மு, சிஸ்கோ 2960, அப்புறம் எந்த இன்டர்ஃபேஸு, என்ன இன்டர்ஃபேஸில் கனெக்ட் ஆயிருக்கு, லோக்கல் இன்டர்ஃபேஸ் அது, அப்புறம் போர்ட் ஐடி, ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/1, ஹோல்ட் ஆன் டைமு, வேர்ஷனில் பார்த்தீங்கன்னா அது என்ன வேர்ஷன், ஓஎஸ் என்ன வேர்ஷன், அது எல்லாமே காட்டிடும். இப்போ எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும், ஃபுல் டியூப்ளெக்ஸா, ஆஃப் டியூப்ளெக்ஸா, அதுலேருந்து எல்லாமே காட்டிடும். இப்போ கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அது செகண்ட் சுவிட்ச், 2 சுவிட்ச் கனெக்ட் ஆயிருக்கு, 2 இதுவுமே காட்டும். இதுக்கும் அதே மாதிரி ஃபுல் டியூப்ளெக்ஸா, ஆஃப் டியூப்ளெக்ஸா எல்லாமே காட்டிடும். ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்தது
எல்எல்டிபினா என்ன அப்படின்னு பார்ப்போம். எல்எல்டிபினா என்னன்னு பார்த்தீங்கன்னா லிங்க் லேயர் டிஸ்கவரி புரோட்டோகால். அதுதான் எல்எல்டிபியோட ஃபுல் ஃபார்ம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். LLDB is an IEEE 802.1 AB ஸ்டாண்டர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் அப்படின்னு ஒரு வேர்டு மென்ஷன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஓப்பன் ஸ்டாண்டர்ட்னு அர்த்தம். அப்படின்னா எல்லா வெண்டர் ரவுட்டர்ஸ்லையும் சப்போர்ட் ஆகும் இந்த ப்ரோட்டோகால். அதை தான் அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அடுத்த பாயிண்ட், எல்எல்டிபி ஒர்க்ஸ் இன் மல்டி வெண்டர் நெட்வொர்க். அதே தான் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த சிஸ்கோல மட்டும் ஒர்க் ஆகும் அப்படின்லாம் இல்லை, எல்லா வெண்டர் ரவுட்டர்லையும் இந்த எல்எல்டிபி சப்போர்ட் ஆகும். சிடிபி மட்டும்தான் சிஸ்கோ ப்ரிப்பரேட்டரி, அது சிஸ்கோல மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? The advertise informations into type, length, value அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா டிஎல்வி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த டிஎல்வி ஸ்ட்ரக்சர்னா என்னன்னா, இப்போ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுதுன்னா டேட்டா ஒரு சுவிட்ச் என்ன பண்ணுவாருன்னா ஒரு டேட்டா சென்ட் பண்ணுவார் ரவுட்டருக்கு. ரவுட்டர் வந்து ஒரு திருப்பி ஒரு ரிப்ளை பண்ணுவாரா, அது எந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கும் நம்ம டேட்டா? டிஎல்வி, டைப், லென்த், வேல்யூ. அதில் தான் அந்த ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும் இந்த டேட்டா. அதுதான் சொல்லியிருக்காங்க. பை டிஃபால்ட் எல்எல்டிபி டிசேபிள் ஆன் ஸ்விட்சஸ் அண்ட் ரவுட்டர். அப்படின்னா நம்ம தான் போய் எனேபிள் பண்ணணும். டிஃபால்ட்டாகவே அது டிசேபிளில் தான் இருக்கும் எல்லா ரவுட்டர் ஸ்விட்சஸ்லையும் எல்எல்டிபி. அதான் சொல்லியிருக்காங்க. அதுலேயும் இதோட இது அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். எத்தனை செகண்டுக்கு ஒரு வாட்டி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணோம்னா 30 செகண்ட் ஒரு வாட்டி இவர் வந்து ஒரு டேட்டா ஜென்ரேட் பண்ணி சென்ட் பண்ணுவார். சிடிபி எத்தனை செகண்டுக்கு ஒரு வாட்டி பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60 செகண்ட் பார்த்தோமா, இவரு 30 செகண்ட் சென்ட் பண்ணுவார். அதே மாதிரி இந்த ரவுட்டர்ல ஒரு டேட்டா பேஸ் இருக்குமா, அது எவ்வளோ நேரத்துக்கு மெயின்டைன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 120 செகண்ட்ஸ். அவ்வளோ நேரத்துக்கு அது இருக்கும். சிடிபியில் பார்த்தீங்கன்னா 180 செகண்ட்ஸ் சம்திங் பார்த்துருப்போம். எல்எல்டிபியில் அது எவ்வளோ நேரம் இருக்குன்னா 120 செகண்ட்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? அடுத்தது சிடிபி டிஃபால்ட்டாகவே டிசேபிள் தான் இருக்கும்னு சொல்லிட்டோம். இப்போ எனேபிள் பண்ணுற கமாண்ட் என்னன்னு பார்ப்போம். இப்போ அதே மாதிரி குளோபல் கான்ஃபிகரேஷன் மோட்ல நீங்கள் எனேபிள் பண்ண போறீங்கன்னா அது என்ன கமாண்ட்னா, குளோபல் கான்ஃபிகரேஷன் மோடுக்கு போயிட்டு எல்எல்டிபி ரன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது எனேபிள் ஆகிடும். இல்லை எனக்கு பர்டிகுலர் இன்டர்ஃபேஸில் மட்டும் தான் நான் எனேபிள் பண்ணணும், குளோபல் கான்ஃபிகரேஷன் மோட்ல வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் ஒரு கமாண்ட் இருக்கு. நீங்கள் என்ன இன்டர்ஃபேஸோ அந்த பர்டிகுலர் இன்டர்ஃபேஸில் போயிட்டு எல்எல்டிபி எனேபிள் அப்படின்னு ஒரு கமாண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் இன்டர்ஃபேஸ்ல மட்டும் இந்த எல்எல்டிபி ஒர்க் ஆகாது. அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதுக்கும் வெரிஃபை பண்ணணும்ல, எல்லா எனேபிள்லாம் பண்ணிட்டோம், அது கரெக்டாக ஒர்க் ஆகிறான்னு என்னன்னு பார்க்கணும்ல. வெரிஃபை பண்ற கமாண்ட் இதுதான். சிடிபியில் மாதிரியே சிடிபியில் என்ன பண்ணுவோம்னா சிடிபின்னு கொடுப்போம் இந்த இடத்துல, இதுல எல்எல்டிபின்னு கொடுத்துட்டு நெய்பர், அவ்வளோதான் அந்த கமாண்ட். இப்போ போய் பார்ப்போம். இதுல பார்த்தீங்கன்னா நான் எல்எல்டிபி ஆல்ரெடி எனேபிள் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம போயிட்டு ஷோ பண்ணி பார்த்துருவோம். அதே மாதிரி தான் வரும். இந்த சிடிபி அவுட்புட் பார்த்த மாதிரியே தான் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா டிவைஸ் ஐடி இருக்கும், லோக்கல் இன்டர்ஃபேஸு, அப்புறம் ஹோல்ட் டைமு, கேப்பபிலிட்டி, அடுத்தது போர்ட் ஐடி அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி இங்கே என்னென்ன டிவைஸ் கனெக்ட் ஆயிருக்கோ, டிவைஸ் ஐடியில் என்ன இருக்குன்னா என்ன டிவைஸ் கனெக்ட் ஆயிருக்கு அது இருக்கும். லோக்கல் இன்டர்ஃபேஸ் வந்து ரவுட்டரோட இன்டர்ஃபேஸு. ஹோல்ட் ஆன் டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 120 செகண்ட்ஸு. கேப்பபிலிட்டி இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச்னு காட்டுச்சு, சிடிபியில் இங்கேயும் ஸ்விட்ச் இங்கேயும் ஸ்விட்ச்னு காட்டுச்சு. இதில் மட்டும் பிபின்னு காட்டுது. பின்னா என்னன்னா பிரிட்ஜ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ எல்எல்டிபி எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்விட்ச் என்னவா ஆக்ட் ஆவாருன்னா பிரிட்ஜ் ஆக்ட் ஆவாரு. அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. பி பிரிட்ஜ் ஆக்ட் ஆகிறதுனால தான் பிபின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி போர்ட் ஐடி. போர்ட் ஐடினா என்னன்னா இந்த சுவிட்சோட இன்டர்ஃபேஸ், அதுதான் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/1. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், அதுதான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா?
அவ்வளோதான். உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நாங்க கிளாரிஃபை பண்ணுவோம். ஓகே. தேங்க் யூ.